நான்வெஜ் எதுவும் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் யோஜித் வந்து அம்மா எனக்கு சிக்கன் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டதுனால நைட்டு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் வந்து தம்பி ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க. வரும்போதே டீ காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குடிச்சிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 8:30க்கு மேலே தான் அந்த சிக்கனை செய்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். யோஜித் வந்து ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டதுனால என்னோடய ஸ்டைலில் எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா வதக்கி அதுக்கு வந்து சிக்கனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு சிக்கன் குழம்பு செய்கிறோமோ அன்றைக்கி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காலியாக போயிடும். ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி வைக்கணும் அப்படின்னு தோணும், ஆனால் பண்ண மாட்டோம். இன்றைக்கி அது வேறு. சரி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் உரித்து எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சி செஞ்சு முடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உலை வச்சு அரிசியை போட்டேன். சரி, நைட்டே வந்து சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து வச்சு விட்டுறலான்னு நினச்சேன். நானும் பையனும் மட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் மட்டும் அரிசியை கொஞ்சமாக வேக வச்சு அதில் தான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம். சிக்கன் குழம்புமே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10:30க்கு தூங்குறதுக்கு போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.